வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பொள்ளாச்சி ஸ்பெஷல் பருப்புகள் நிறைந்த சாதம். சத்தான பயிர் சாதம் செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு 1 டம்ளர் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு 3/4 டம்ளர் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பருப்புகள்லாம் அதிகமாக போடுறதுனால கேஸ் பிடிச்சிக்கும், அதனால கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 3 பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துடலாம். சத்தான பயிர் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்தது வரமிளகாய் 2 போட்டுடலாம். கூடவே போட்டுடலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அளவாக கல்லுப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிகளில் தட்டியிருக்கோம், அதை சேர்த்துடலாம். அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோம்பு, சீரக, குருமிளகெல்லாம் நுணுக்கணுமில்ல, அதையும் போட்டுடலாம். இடிகளில் வச்சு நுணுக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா, நம்ம பாரம்பரிய ஃபுட்டு இந்த மாதிரி இடிகளில் தான் நம்ம இது செஞ்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பொள்ளாச்சி ஸ்பெஷல். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். மனம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வருது. நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாய் தூள் 2ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆனால் இந்த மசாலாவில் இந்த தேங்காயை நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுறணும். அப்போ தான் தேங்காயில் மசாலா இறங்கும்போது தான் நம்ம சாப்பாட்டுக்கு வரும்போது கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம எல்லா பருப்புகளையும் போட்டுடலாம். தட்டைப்பருப்பு, பாருங்கள், துவரம் பருப்பு அதிகமாக போடக்கூடாது. பச்சைப்பயிறு, எல்லா பருப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குட்டீஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போதும் கூட பிடிக்காது. இந்த மாதிரி எல்லா பருப்புகளையும் இவ்வளோ போட்டு செய்யும்போது நல்லா சத்தும் கூட, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தனியாக, தட்டைப்பயிறு தனியாக சாப்பிடும்போதும் கூட பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பாடோடு சாப்பிடும்போது எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் 1/4 படி எடுத்து அரிசி எடுத்திருக்கேன். மிச்சம் 1/4 படி பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் 2 படி தண்ணி ஊற்றிடுறேன். நீங்கள் எந்த அளவோ அதில் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறனால மறுபடியும் சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே மல்லித்தழை போட்டு நம்ம
லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லா பருப்பு இருக்கிறனால வந்து கேஸ் பிடிச்சிடுவாங்க. லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். செம சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லான சத்தான சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. சத்தான பருப்பு சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.